friends, welcome to daily fresh recipes. நாம இன்னைக்கு potato fry எப்படி செய்யலாம்னு பாப்போம். நான் ஒரு pan வச்சிருக்கேன். இது தாளிப்பு பொருளை எடுத்துர்க்கேன். பட்டை, சோம்பு, லவங்கம், 3 ஸ்பூன் ஆயில் ஊத்துங்க. நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க. பட்டை, சோம்பு, ஒரு 3 லவங்கம் எடுத்துர்க்கேன். இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பொரியிட்டு அந்த ஆயில்ல சரிங்களா. நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வந்து பொட்டேட்டோ ஃப்ரைக்கு தேவையானது என்னன்னா நமக்கு வந்து வெங்காயம், தக்காளி எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க சரிங்களா. பொட்டேட்டோ வந்து பிஃபோராக வந்து வேக வச்சுக்கோங்க சரிங்களா. வேக வச்சு தோல் உரித்து தனியாக வச்சுக்கோங்க கட் பண்ணிவிட்டு. நான் இப்போ கடாயில் வந்து கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக வந்து ஒரு வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். ஒரு வெங்காயம், 2 தக்காளி எடுத்துக்கோங்க, பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குறேன் சரிங்களா. நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு நான் வந்து 2 டொமேட்டோ எடுத்துருக்கேன். கொஞ்சம் கிரேவியாக இருந்ததுன்னா தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் பொடி பொடியாக சின்ன தக்காளி தான் எடுத்துருக்கேன். பொடி பொடியாக அரிஞ்சிருக்கேன் 2 தக்காளி ஓகேங்களா. அதை வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்குங்க ஓகேங்களா. நல்லா வதக்கிட்டு நமக்கு இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவை ஓகேங்களா. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க ரெடியாக. இதை நல்லா வதங்கட்டும். வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சீக்கிரமாக செய்யணும். இப்போ லஞ்ச் ரெடி பண்ணுறோம், நம்ம டைம் கிடையாது ஸ்லோவாக செய்கிறதுக்கு அப்படின்ற சமயத்தில் வெங்காய தக்காளி ஆட் பண்ண உடனே மேலே கொஞ்சமாக உப்பு சேருங்க. நமக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும் ஓகேங்களா. அப்போ வெங்காய தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். நான் வந்து இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் இதில் சரிங்களா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிங்கனாவே நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நான்வெஜ் எப்படி செய்யும்போது டேஸ்ட் வருதோ அந்த மாதிரி டேஸ்ட்டு நமக்கு இதுலேயும் கிடைக்கும் சரிங்களா. 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்குங்க. அதில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போகணும். இஞ்சி வாசனை, பூண்டு வாசனை எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போயிட்டு நல்ல ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா. கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம வந்து இதுக்கு வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து பார்த்திங்களா 1 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணுறேன் சரிங்களா. அப்புறம் 2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் வந்து நான் ஆட் பண்ணுறேன். மிளகாய்த்தூள், தனியாத்தூள் ரெண்டும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஆட் பண்ணிவிட்டு உப்பு பாருங்கள். முன்னாடி உப்பு நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணலை அப்படின்னா இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நம்ம ஏற்கனவே வதக்கும் போதே நீங்கள் சேர்த்துருந்தீங்க உப்பு அப்படின்னா இப்போ வந்து கொஞ்சமாக டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் அப்புறமா கூட ஓகேங்களா. நம்ம வந்து நல்லா வதங்கணும். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் வாசனைலாம் இப்போ போகணும் சரிங்களா. அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வதக்கின பிறகு நம்ம வந்து இதுக்கு வந்து தண்ணி தேவை. கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க சரிங்களா. கொஞ்சம் தண்ணி எதுக்காக அப்படின்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க டொமேட்டோலாம் வந்து வதங்கிடுச்சு, பட் ஆனால் வேகலை ஓகேங்களா. ஜஸ்ட் வதங்கி தான் நம்ம விட்டுருக்கோம் எண்ணெயில். நல்லா கொஞ்சம் வேகணும், நம்ம சாஃப்டாக ஆகணும் அப்படின்றதுக்காக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க விடணும். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் வாசனைலாம் வந்து போயிட்டு நல்லா நமக்கு டேஸ்டியாக கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி பொட்டேட்டோ வேக வச்சுருக்கேன் நான் ஏற்கனவே குக்கரில். இது வேக வச்சுட்டு தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறமா பீஸாக கட் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணுறேன் ஓகேங்களா. கொஞ்சம் நேரம் தண்ணி சுண்டின பிறகு நம்ம வந்து இதை ஆட் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப ஏற்கனவே வெந்துடுச்சு நம்மளோட பொட்டேட்டோ. முன்னாடியே நம்ம ஆட் பண்ணக்கூடாது. நம்ம கொஞ்சம் இறக்குற ஸ்டேஜில் கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போது ஆட் பண்ணிவிட்டு கலரி விடுங்க ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கலரி விட்டுட்டே இருக்கும்போது கொஞ்சமாக சுண்டி வரும். அப்போ வந்து காரம், உப்புலாம் வந்து இந்த பொட்டேட்டோக்குள்ளவும் இறங்கும் சரிங்களா. நல்லா செய்யும் போது நமக்கு வந்து நல்ல ஸ்மெல் வரும், நல்ல வாசனையாக இருக்கும் ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ், இது செஞ்சு பாருங்கள். ஆக்சுவலாக இது மாதிரி பொட்டேட்டோ வந்து நம்மளுக்கு சாம்பார் ரைஸ் செய்யும்போது, அதுக்கப்புறமா வந்து தயிர் சாதம், புளியோதரை, இதுக்கெல்லாம் வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நம்ம செஞ்சுட்டு கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும் ஓகேங்களா. நமக்கு வந்து இது கிரேவியாக கிடையாது, இது நல்லா ட்ரை ஆகணும். இது ஃபுல்லாக தண்ணியெல்லாம் சொன்னிட்டு ட்ரை ஆகணும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். கொஞ்சமாக வந்து புளி தண்ணி கரைச்சி வச்சிங்கன்னா கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றுங்க. நான் ஊற்றிருக்கேன் பாருங்கள் புளி தண்ணி. ஒரு 2 ஸ்பூன் வந்து திக்காக கரைச்ச புளியை வந்து கொஞ்சம் ஊற்றுங்க. இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் கலரி விட்டுட்டே இருக்கும்போது தண்ணிலாம் சொன்னிட்டு இந்த மாதிரி ட்ரை ஆகணும் ஓகேங்களா. கீழே அடி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா அதை எடுத்து விடுங்க. எடுத்து பரட்டி விட்டீங்க அப்படின்னா நமக்கு
டேஸ்டியாக இருக்கும் நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யணும் நம்ம பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ லைக் மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.